ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் மேலே நான் சத்தியம் பண்ணுறேன், இப்போவாது என் வார்த்தைகளை நம்பு. இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் அதிகாலையிலிருந்தே உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கும். வாழ்க்கையில் எது எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் நீ வாழ்க்கை எப்படி வாழ்றியோ, எப்படி நடந்துக்கிறியோ, அதை பொறுத்து தான் வாழ்க்கை உனக்கு பதில் கொடுக்கும். அதனால் உன் தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும், உன்னை சுற்றி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும், நீ செய்யும் செயல்களை சரியாகவும் உன் சிந்தனைகளை நீ சிறப்பாகவும் வச்சுக்கோ. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். சுத்தமான மனசோட, நேர்மையோட, நம்பிக்கையோட உன் பாதையில் நீ நடந்து போகும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்களால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் சில மனிதர்கள் உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் எப்போதும் உன்னை பற்றி யோசிக்கிறவங்களா, உன் மேலே அக்கறை உள்ளவங்களா, உனக்கான நல்லது நினைப்பவர்களாக இருப்பாங்க. அதனால் கூட இருக்கவங்கெல்லாம் அன்பாக இருக்கவங்க, தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் அன்பற்றவர்கள்னு ஒருபோதும் யோசிக்காதே. அவங்க பெருசாக வார்த்தைகள் மூலமாக உன் மேலே அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்தாட்டியும் உண்மையாகவே மனசில் உன் மேலே இயல்பான யதார்த்தமான அன்போடும் உரிமையோடும் பாசத்தோடும் பண்போடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் யார் உன் மேலே அன்போடு அக்கறையோடு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, அவர்களிடமிருந்து நன்மைகளை பெறக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்ற மனசோட எல்லாருக்காகவும் நீ பிரார்த்தனை செய்யும் போது இந்த வராகியம்மா முதல்ல உன்னை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கையை அமைதியாக்கி அழகாக்கி உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கண்டதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம, உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காம, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் முன்னேறுவதற்கும் என்ன செய்யணும்னு யோசித்து அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் கடமைகளை நீ கண்ணும் கருத்துமா கவனமாக செய்யும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக நான் விடமாட்டேன். யாரையும் வெறுக்காதே, யாருக்கிட்டையும் சண்டை போடாத, யாரையும் பழி வாங்க நினைக்காதே. எப்போதும் அமைதியாக பொறுமையாக உன் வாழ்க்கையை எப்படி சரியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு பற்றி மட்டும் யோசி. உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் எல்லாவற்றிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும். அதே போல நீ செய்ய போகிற காரியத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பேன். தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன்னுடைய செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க மேலே செலுத்துகிற கவனத்தை உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய செயலில் நீ செலுத்தும் போது ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த ஈடுபாட்டோட கவனத்தோட மகிழ்ச்சியோடு செய்யும்போது கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்ன்றத நீ புரிஞ்சு செயல்படு என் செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனசில் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்கிறது எனக்கு தெரியும். அதை நீ வெளியே வார்த்தைகளாக என்கிட்ட சொல்லலைனாலும் மனசுக்குள்ளேயே அழுது உருகி மனசுக்குள்ளேயே என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது என்னை நம்பி என்னிடம் சொன்ன உனக்காகவே நீ கேட்ட விஷயத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கே தெரியாமல் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். நீ கவலைப்பட வேணாம். உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் உன் சிந்தனைகளையும் நீ விடும் மூச்சு காற்றையும் இந்த வராகியம்மா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் மனபாரம் அனைத்தும் மறைந்து போகும். இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன். வாழ்க்கைங்கிறது வெறும் நாட்கள் மட்டும் கடந்து போவதல்ல. நீ பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை உணர்ந்து வாழ்க்கையை நீ சரியாக வாழ்வதுதான் நீ பிறந்ததற்கான பயனாக இருக்கும். உன் அறிவையும் உன் புத்தியையும் உன் நினைவு ஆற்றலையும் வெறும் சம்பாதிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்குமாகவும் பயன்படுத்து. நான் உனக்கு கொடுத்த புத்தியும் தெளிவும் உன்னை உயர்த்தி உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துமே தவிர எந்த விதத்திலும் உனக்கு குறைவாக வராது என் செல்லமே.
எப்போதும் நல்ல சிந்தனைகளை உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. நல்ல விஷயங்களை சிந்திச்சு நீ நல்ல முறையில் வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் முழுசாக புரிஞ்சுக்கிறதில்ல. நீ என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற சில பேர் உன்னை புரிஞ்சுக்கிட்டது போல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காரியம் ஆகணும். அவர்கள் தேவைக்கு ஏற்றபடி உன்னை பயன்படுத்தி கொள்வதற்காகவே பாசங்கிற பேரில் அவங்க போடுற வேஷத்தை எல்லாம் நீ முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க. இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. சில காலம் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ. காலம் மாற மாற நீ ஒரு ஆள் இருந்தங்கிறதே இந்த உலகம் மறந்து போயிடும். அதனால் அடுத்தவங்களுக்காகவே யோசித்து அடுத்தவங்களுக்காகவே வாழாமல் உனக்காக உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய பழகு. நான் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் யாரை நம்புறதா இருந்தாலும் அந்த நம்பிக்கை ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நம்பிக்கையும் அன்பும் பாசமும் ஒரு எல்லை மீறி போச்சுன்னா அது உனக்கே பிரச்சனையாக வந்துடும். இந்த உலகத்தில் நீ அடுத்தவங்க மேலே வச்ச அன்பை பயன்படுத்தி அவர்கள் உன்னை காயப்படுத்த அனுமதிக்காதே. நீயே உன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தைரியத்தோடும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க கற்றுக்கோ. இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். இந்த உலகத்தில் பெரும்பாலும் யாரும் யாரையும் முழுசாக புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. நீ புரிஞ்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டதா நடிச்சுக்கிட்டு இருக்கிறத உண்மைன்னு நம்புவதும் தப்பு. அதனால் எப்போதும் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனத்தோடும் கண்காணிப்போடும் இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. யாராவது உன் மனசை புண்படுத்தி உன்னை காயப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்படுறாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாதே. யாருடைய செயல்களும் உன் மனசை புண்படுத்தாத அளவுக்கு, யாருடைய செயல்களையும் நினச்சி நீ கவலைப்படாத அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம பலன்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா மிகப்பெரிய அளவில் கொடுக்க தான் போகிறேன். உன்னை சுத்திகரித்து உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் தர நான் இருக்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் உள்ளத்துக்கு தேவையான வலிமையை கொடுத்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். எப்போதும் யார் என்ன சொன்னாலும் உடனுக்குடனே பதிலடி கொடுக்காம அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய தைரியங்கிறத புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை ஏற்றுக்க முடியாமல் உடனே பொங்கி எழுகிறதும் பொசுக்குன்னு கோவப்படுறதும் அடுத்தவங்க கூட சண்டை போடுறதும் வீரமோ தைரியமோ கிடையாது. பொறுமையாக பொறுத்து போவது தான் மிகப்பெரிய வலிமையான தைரியமான விஷயங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். உன் அமைதியும் உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கைன்னா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு தைரியமாக நீ முன்னாடி போ. இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே இருந்து உனக்கான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நிலையானது நிரந்தரமானதுன்னு எதுவுமே இல்லை. உனக்கு பிடிச்ச உறவுகளும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய ஆரோக்கியமும் கூட எந்த நொடியில் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய விஷயங்கள் தானே. நீ அன்பு வச்ச மனுஷங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகலாம். நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்க நினைக்கும் போதே உடம்புக்கு முடியாமல் போகலாம். அதனால் எதுவுமே எப்போதுமே இங்கே நிலையானது நிரந்தரமானது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான அருட்கொடைகளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு தரேன். உன் கண்ணீர் அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நான் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் வெற்றி மட்டுமே இருக்கும்படியும் செய்ய போகிறேன். இனி எல்லாவற்றையும் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன்.